வணக்கம் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, டிவைன் சிங்கர் ஜூனியர். நம்முடைய இயேசுவின் சிட்டுக்கள் பாடட்டும் மெட்டுக்கள் 11வது வாரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய இறுதிப் போட்டிக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், கடந்த வாரத்தில் ஒரே ஒரு இருக்கை மட்டும்தான் காலியாக இருக்குது. அந்த இருக்கையை நிறைவு செய்வதற்காக இன்று நம்மிடையே 5 இளம் சிட்டுகள் வர இருக்கிறாங்க. அவங்களில் யார் யாரெல்லாம் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அவர்கள் அழைத்து வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களை நிகழ்ச்சிக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். வெல்கம் சார். வெல்கம் மேம். வெல்கம். அடுத்ததா எப்போதுமே நம்முடைய குட்டீஸ் பாடும்போது கடந்த 10 வாரங்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களோட எஃபர்ட் போட்டு சூப்பராக பாடுங்க எல்லா போட்டியாளர்களையும் உற்சாகப்படுத்தக்கூடிய நம்முடைய மியூசிக் பேண்ட் சாம், சிமியோன் அண்ட் ஜானத்தன். 3 பேரையும் மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். சில நேரங்களில் இந்த டிவைன் சிங்கர் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு காமெடியான ப்ரோக்ராமாக ஜாலியாக போயிட்டுருக்கு. சில நேரம் பார்த்தீங்கன்னா பிரைஷன் ஒர்ஷிப் மாதிரி என்ன ஆகிருது, டக்குன்னு எடுக்கக்கூடிய பாடல்கள் அந்த மைண்ட் செட் எல்லாம் அப்படி மாறிடுது. அது கடைசியாக என்ன அப்படின்னா, இது ஒரு பயிற்சி பட்டறை, பயிற்சி பாசறையாக இருக்கின்றது. குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, இங்கே வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும், நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களுக்கும் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நாம் எப்படி உத்வேகப்படுத்த வேண்டும், அவர்களை எப்படி நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்களுடைய திறமைகளை எப்படி கண்டறிந்து அதில் நாம் ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான நிறையா பாடங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு நம்முடைய டிவைன் சிங்கர் ஜூனியருடைய கடைசி அணிக்கு மீண்டும் அவர்கள் நமக்கு நடுவர்களாக வர இருக்கிறார்கள். திருவாளர் எக்ஸ் பால்ராஜ், திருமதி கிரேஸ் மற்றும் திருவாளர் அமல்ராஜ் ஆகியோரை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. ஒரு வாரம் கழிச்சு எல்லாரும் வந்து ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கிறாங்க, அந்த கடைசி சீட்டை ஃபில் பண்ணக்கூடிய அந்த ஒரு நபர் யார் அப்படின்னு சொல்லி. நீங்க எப்படி சார் ஆர்வமா இருக்கிறீங்களா? இது ஃபைனல்ல அதான் ஃபைனல் டீம் அப்படிங்கிறப்போ நமக்கு ரொம்ப இன்னும் எதிர்பார்ப்பு இருக்குது. மேம், நீங்க எப்படி சொல்லுங்க. நான் சொன்ன ஒரு விஷயம் உண்மை தானே? சார் வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து சொல்லி விடுறேன், இதை பூச்சி இதை சொல்லி கலாய்ச்சிடலாம் மேம் அப்படி. ஆமா, அது வந்து போன எபிசோடுக்கு முந்தின எபிசோடு வரைக்கும், அதுக்கப்புறம் டைரக்டா அவரே ஸ்டார்ட் பண்ண. நீங்க எப்படி மேம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறீங்களா? இந்த கடைசி அணியில் என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க? கண்டிப்பா இது வரைக்கும் பாடின குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பாடினாங்க. கண்டிப்பா இவங்களும் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்கன்னு நம்புறோம். நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 5 டீம்லையும் டஃப்பான சிங்கர்ஸ் தான் எல்லாருமே. அதில் ஒரு குட்டீஸ் இருக்காங்க ஒவ்வொரு டீம்லையும். இதில் யார் இருக்காங்கன்னு தெரியல, பார்க்கணும். சவுண்டு கேட்கல. ஆக்சுவலாக யூஸ்வலாக எக்ஸாம் வச்சாங்கன்னா அது எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தான் டஃப்பாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். பட் இங்கே தான் என்ன அப்படின்னா, அதை தீர்ப்பிடக்கூடிய நடுவர்களுக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. சிறப்பு. இந்த வாரம் உங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய வாழ்த்துக்கள். எப்போவுமே ஜோ ரொம்ப ஃபுல் ப்ரிப்பரேஷன், பெரிய எஸ்ஏ மாதிரி எழுதிட்டு வந்து, நானும் தம்பி சீக்கிரம் முடியல நாங்கள் வந்துடுறோன்னு பேசுகிறாரு. ஒய்ஃப் எல்லாம் வந்திருக்கிறாங்க, பர்ஃபார்மன்ஸை பிரிச்சு எடுக்கிறேன். அது கூட கொஞ்சம் ஒரு பூரிப்பாயிருச்சு, எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ். கண்டிப்பா, டெஃபினெட்லி. சொல்லுங்க சார். இல்ல தனியா திடீர்னு கை கொடுக்கற பார்த்தா ஒய்ஃப்லாம் வந்திருக்காங்க சொல்றீங்களா? மரியாதை இல்ல 10 எபிசோட் வச்சு அடிப்பாங்களாம். ஒத்த எபிசோட்ல ஹால் வந்தோன்னா கை கொடுத்துட்டு வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டேன். வீட்டில் நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்க எல்லாமே நான் சொல்லி வச்சுட்டேன். சூப்பர் சார், உங்களுடைய இருக்கை தயாராக இருக்கிறது. தேங்க்யூ. சிறப்பு. நடுவர்கள் தயாராகிட்டாங்க, மியூசிக் பேண்ட் ஆல்வேஸ் ரெடியாக இருக்கிறாங்க. நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அங்கே காலியாக இருக்கக்கூடிய இருக்கைகளில் தான் நம்முடைய குட்டீஸ் நிரப்ப போகிறாங்க. அதில் இன்னைக்கு டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் நம்பர் 6 ரவுண்ட் நம்பர் 1 ஃப்ரீ ரவுண்டில் வரக்கூடிய முதல் போட்டியாளர் ஹெலன் ஷெவன். லெட்ஸ் வெல்கம். வெல்கம் ஷெவன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நெய்வேலி. நெய்வேலியில இருந்து. சர்ச் பேர் என்ன, பங்கு பேர் என்ன, கோவில் பேர்? புனித அந்தனியார் கோவில். புனித அந்தனியார் கோவில். ஓகே தங்கம். என்ன பாட்டு பாட போறீங்க? அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா. அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா பாட போறீங்க. யார் உங்களுக்கு பயிற்சி கொடுத்தா, பிராக்டிஸ் பண்ணது? எங்க அம்மா. அம்மா பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. சூப்பரா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே. இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா. அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா. எந்த இடர்வரினும் அந்த தொடை உடைத்து, எந்த இடர்வரினும் அந்த தொடை உடைத்து, எந்தன் கரம் பிடித்தே என்னை வழி நடத்து. எந்தன் கரம் பிடித்தே என்னை வழி நடத்து. அம்மா அம்மா இயேசுவின் தாய்
மரபுகள் உடைப்பட மகன் சுமந்தாய், எந்த இறை மகன் பிறந்திட இடம் தளர்ந்தாய். அமுதுடன் ஞானம் கலந்தளித்தாய், மகன் அறிவுடன் புகழ் பெற தினம் உழைத்தாய். மரபுகள் உடைப்பட மகன் சுமந்தாய், அந்த இறை மகன் பிறந்திட இடம் தளர்ந்தாய். அமுதுடன் ஞானம் கலந்தளித்தாய், மகன் அறிவுடன் புகழ் பெற தினம் உழைத்தாய். உந்தன் மகன் போலே இந்த பூமியிலே இந்த ஏழைக்கு வந்த அமுதூட்டு, இந்த மூளைக்கு ஞான அறிவூட்டு, அன்பின் ராஜாங்கம் அமைத்திட வழிகாட்டு. அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா. அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா. திருமகன் பாதையில் ததம் பதித்தாய், அவன் வாய்மொழி வார்த்தைகள் மனம் புதைத்தாய். சிலுவையில் மகன் வர உடன் நடந்தாய், மகன் இயேசுவை இழந்து எனகின்றாய். திருமகன் பாதையில் ததம் பதித்தாய், அவன் வாய்மொழி வார்த்தை மனம் புதைத்தாய். சிலுவையில் மகன் வர உடன் நடந்தாய், மகன் இயேசுவை இழந்து எனகின்றாய். உந்தன் மகன் போலே இந்த பூமியிலே இந்த சமத்துவம் நிலை பெற எமை கூட்டு, மண்ணின் நீதியின் உயிர் பெற உறவூட்டு, அன்பின் ராஜாங்கம் அமைத்திட வழிகாட்டு. அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா. அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா. எந்த இடர்வரினும் அந்த தொடை உடைத்து, எந்த இடர்வரினும் அந்த தொடை உடைத்து, எந்த கரம் பிடித்து என்னை வழி நடத்து. எந்த கரம் பிடித்து என்னை வழி நடத்து. அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா. அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா. ஸோ சூப்பர், அழகா பாடினீங்க. நம்ம ஜட்ஜஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டுருவோமா? நல்லா பாடினார். அவருக்கு தாளம் நிற்கல அவருக்கு. அது வர சரணத்தில் ஸ்பீடு அந்த அடுக்கடுக்காக போகுது. அதுக்கு வரும்போது நடுவில் ஒரு பிட்டு மாதிரி ஒரு கேப் போட்டு நீங்கள் விட்டிங்கனாக்கா அண்ணன் வந்து ஒரு பிட்டு வாசித்திருப்பார். நீங்கள் அதுக்கும் இடம் கொடுக்க மாட்டீங்க. ஒரு இடம் கொடுக்கணும். விட்டுனா நீங்கள் ரிலாக்ஸ்டாக பாடலாம். மூச்சு நிற்காததில்ல பாடுறது கஷ்டமாக. சரணம் பாடுங்க. 3 4 சரணம். மரபுகள் உடைப்பட மகன் சுமந்தாய், எந்த இறை மகன் பிறந்திட இடம் தளர்ந்தாய். அமுதுடன் ஞானம் கலந்தளித்தாய், மகன் அறிவுடன் புகழ் பெற 3 தினம் 4 உழைத்தாய். 1 2 1 2 3 4. மரபுகள் உடைப்பட இப்படி- மகன் ஓகேவா? சுமந்தாய், எந்த இறை இப்படி மகன் பாடி பிறந்திட இடம். ஓகே. நீங்கள் பாடும்போது கொஞ்சம் தொண்டையை வந்து ஏதாவது தண்ணி கிண்ணி குடிச்சிக்கணும். இன்னும் கர கர கரன்னு இருக்கும்ல, இல்லை ஏசியில் வேறு இருக்கும். கொஞ்சம் தாளம் பார்த்துக்கோங்க. லிரிக்லாம் மனப்பாடமாக பாடுறீங்க, கொஞ்சம் தாளத்தை பார்த்துக்கணும். ஓகேவா? மற்றபடி நல்லா பாடுறீங்க. ஓகே. இப்போ இல்லைன்னா கூட நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் வந்து பெரிய ஆளை வருவீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். சூப்பர் சூப்பர் Thank you, சூப்பர். sir. ஸோ அடுத்ததா மேம் நீங்க சொல்லுங்க. நல்லா பாடுறடா நீ வந்து. நிறைய பேர் வந்து நிறைய ரவுண்ட்ஸில் ப்ரீவியஸ் ரவுண்ட்ஸ்லலாம் பார்த்தா உன்னோட பெரிய பசங்கள்லாம் கூட லிரிக்ஸ் எல்லாம் மறந்தாங்க. ஆனால் நீ வந்து எந்த லிரிக்கும் மறக்கலை, அழகாக பாடுற. நீ வந்து தாளத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், சுதியிலையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், பாட்டு கற்றுக்கணும். ஆமாம், தெரியலன்னா பக்கத்தில் இருக்க அண்ணனை தவிர வேறு எல்லாம் யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்க. ஜோன் இருக்கார்ல, அவரை கிட்ட மட்டும் கேட்கக்கூடாது.
என்னடா சரின்னு சொல்லிட்டா என்னையும் சேர்த்து கேட்பேன்னு சொல்லிடுறான். இல்ல அவன் என்ன விட்டா போதுன்ற ஃபீல்ல நிக்கிறான். நம்ம நான் சொல்றதெல்லாம் புரியுதா உனக்கு? ஆன்ட்டி சொல்றதெல்லாம் புரியுது. நீ வந்து அப்பாட்ட சொல்லி மியூசிக் கிளாஸ் போகணும், ஓகேவா? மியூசிக் கிளாஸ் போய் நல்லா கத்துக்கிட்டு அடுத்த டிவைன் சிங்கர்ல ஃபுல்லா இறக்குற கானாவை, ஓகே, நீயும் நானும் சேர்ந்து ஒரு கானா பாட்டு பாடுறோம், ஓகேவா? நல்லா தலையாட்டுற, ஏன்டா பயப்படுற? ஓகே. ஸோ ஜட்ஜஸ் சொன்ன விஷயத்தை நோட் பண்ணிக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக இன்னும் சூப்பராக பாடலாம், இதை விட இப்போ பாடுறத விட, ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கான மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரவுண்டில் ஸ்கோர் சைலண்ட் ஜட்ஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்முடைய கிரேஸ் மேம் அமைதியாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இல்லை தம்பி, உனக்கு வந்து இப்போ இந்த சைலண்ட் ஜட்ஜு மார்க்குக்கு மட்டும் சொல்லிட்டாங்களே. சைலண்ட் ஜட்ஜுன்றவங்க வாயே திறக்கக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் ஆளாக என்ன சைலண்ட் ஜட்ஜாக போடுறதுக்கு சந்தோஷப்படுறதே வந்து ஜோவாக தான் இருக்கும். இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் என்னென்ன அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எப்போ சைலண்ட் ஜட்ஜாலாம் வாரீங்களோ அப்போ வந்து நீங்கள் கண்டஸ்டன்ட் கூட மட்டும்தான் பேசணும், ஆங்கரை வந்து விட்டுறணும். ஆங்கர் பாவம், அவள் ஆங்கர் பேசாமல் கீழே உட்காந்துக்கலாமே. ஆங்கருக்கு மற்ற விஷயம் நாங்கள் பேச வரணும்ல. ஸோ சூப்பர். அதனால இந்த ரவுண்ட் வந்து சைலண்ட் ஜட்ஜ் வந்து நம்முடைய கிரேஸ் மேம் இருப்பாங்க. ஸோ அவர்களை தவிர மற்ற இருவர் எக்ஸ் பால்ராஜ் சார், நீங்கள் உங்களுடைய மதிப்பெண்களை இப்போ நீங்கள் ரிவீல் பண்ணலாம். சூப்பர். ஸோ அடுத்ததாக அமல்ராஜ் சார், நீங்கள் உங்களுடைய ஸ்கோரை ரிவீல் பண்ணலாம். சூப்பர். ஸோ பாராட்டுகள் ஷவன், நீங்கள் இப்போ உங்களுடைய பிளேஸுக்கு போகலாம். ஸோ சிறப்பாக நம்முடைய டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் நம்பர் 6 ரவுண்ட் நம்பர் 1 ஃப்ரீ ரவுண்டுடைய முதல் போட்டியாளர் ஹெலன் ஷவன் சூப்பரா நிகழ்ச்சியை வந்து ஒரு அருமையான ஒரு கானா ஸ்டைலான சாங்கோட ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக மேடைக்கு வர இருப்பவர் மிஸ்டிகா. லெட்ஸ் வெல்கம். மிஸ்டிகா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஜாலியாக இருக்கிறீங்களா? ஸோ வந்தோடனே நேரம் பாட்டு பாட போயிடலாமா? ஓகே, ரெடியா? இப்போ என்ன பண்ணலாம், பாடலாம். ரெடியா? ரெடி. அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருநெல்வேலி. திருநெல்வேலியில இருந்து வரீங்களா? வாவ், சூப்பர். நான் எதுவும் சொல்லலை மேம், அதுக்கு மேலே நான் போகலை. ஏற்கனவே இந்த திருநெல்வேலி திருச்சி வச்சு வந்த கலவரம் போதும், இதுக்கு மேலே கலவரம் செய்யணும்ல. சூப்பர். திருநெல்வேலியில் எந்த பங்கு? பேட்டை பங்கு. பேட்டை பங்கு. பேட்டை சர்ச் நேம்? சென்ட் ஆண்டனி சர்ச். ஆண்டனிஸ் சர்ச். சூப்பர். ஆண்டனியார் ஆலயத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. என்ன பாடல் பாட போறீங்க? சுகராகம் நீ இயேசுவே. யார் சூஸ் பண்ணி கொடுத்தாங்க இந்த பாட்டை? அப்பா. சூப்பர். அப்பா நல்லா பாடுவாங்களா? அப்போ ஓகே, அப்போ அப்பா நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பாட ரெடியாக இருக்கிறீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. சுகராகம் நீ இயேசுவே, உன் நாமம் போற்றுவே. தேவிட்டாத நீ துணையாய்
ஸோ மிஸ்டிகா ரொம்ப சூப்பராக பாடினீங்க, வாழ்த்துக்கள். யார் இந்த பாட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது, ப்ராக்டிஸ் கொடுத்தது? அம்மாவும் அப்பாவும். ஸோ 2 பேரும் சேர்ந்தே ப்ராக்டிஸ் கொடுத்தாங்களா? எத்தனை நாள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டீங்க? சின்ன பிள்ளையிலேருந்து ப்ராக்டிஸ். ஓ, ரொம்ப சின்ன பிள்ளைன்னு தெரிஞ்ச பாட்டு, ஃப்ரீ ரவுண்ட்னால அதே நம்ம பாடிடலாம், நமக்கு ரொம்ப பரிச்சயமான பாடல் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடி இருக்கிறீங்க. நம்மளுடைய ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? ஸோ கிரேஸ் மேம் சொல்லுங்கள், நம்ம பாப்பாவுடைய பாடல் எப்படி இருந்துச்சு? மிஸ்டிகா, ரொம்ப அழகான வாய்ஸ் உனக்கு. ரொம்ப ஒரு மெச்சூர்டான வாய்ஸு, ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக் வாய்ஸு. அழகாக உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ் வாய்ஸ் இல்லை, நல்ல பேஸ் வாய்ஸு. கீழே நோட்டு போகும்போதெல்லாம் நல்ல டெப்த்தாக கரெக்டாக பாடுறீங்க. மேலே போகும்போது மட்டும் சில இடங்களில் கிராக் ஆகுது இல்லை, அது வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த இடம் வரும்போது கொஞ்சம் மைக்கை தள்ளி வச்சுக்கிட்டு ஓப்பனாக பாடினீங்கன்னா வந்துடும். கான்ஃபிடெண்ட்டாக பாடணும். பயந்துக்கிட்டே ஓப்பனாக பாடினா அதே மாதிரி தான் கிராக் ஆகும். கான்ஃபிடெண்ட்டாக மைக்கை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு நல்லா ஓப்பனாக பாடினீங்கன்னா அழகாக. இது வந்து நல்ல ஒரு ஃபீமேலுக்கு கம்மியான ரேஞ்சே தான் இந்த சாங். பட் அது அந்த நோட்லாம் ஈஸியாக நீங்கள் பாடலாம். நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ழாலாம் பிரச்சனையே இல்லை, லா பிரச்சனை. தோளில் சொல்லு, உந்தன் தோளில். தோளில், தோளில். லீ லீ, இங்கே நாக்கு உள்ள மடங்கணும். தோளில், தோளில். அடங், தோளில். தோளில், தோளில். ஓகே, அதை ப்ராக்டிஸ் பண்ணு, வந்துடும். அப்புறம் அந்த நீயே எந்த ஜீவன் அந்த இடம் போகும்போது கஷ்டப்பட்டல. செகண்ட் டைமு அந்த இடம் கரெக்டாக ஓரளவுக்கு பாடிட்டேன். அதுக்கு ப்ரீவியஸ் லைனில் கொஞ்சம் மேலே நோட் போகும்போது கஷ்டமாக இருந்துச்சு. நீ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணினா நல்லா வந்துடும். மற்றபடி நீ ரொம்ப நல்ல சிங்கர், ரொம்ப அழகாக பாடுற, வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதை மட்டும் அந்த உச்சரிப்பு அப்புறம் மேலே ஹை நோட்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். மியூசிக் கிளாஸ் போறியா? போகிறேன். அது அப்படியே கண்டினியூஸாக போயிட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு சும்மா இருந்துடக்கூடாது, வீட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினா அழகாக வந்துடும். ரொம்ப அழகாக பாடினேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ அடுத்தது அமல்ராஜ் சார், நீங்கள் சொல்லுங்கள். God's grace, you blessed with a beautiful voice. தேங்க்யூ சார். ஃபீமேல்ஸ்க்கு வந்து ரொம்ப ரேராக தான் அமையாது. பட் அவங்க பாடுவாங்களான்னு தெரியாது. பேஸ் வாய்ஸ்ன்னு சில பேர் பேசுவாங்க, பாட்டுக்கு வர மாட்டாங்க. நீ வந்து அந்த சாங்கோட சேர்ந்து, சாங்கும் அந்த வாய்ஸும் சேர்ந்து அப்படியே அது பாடும்போது அவ்வளோ அழகாக ரசித்தேன் நான். அந்த சாங் அப்படியே கூட குரல் கூட சேர்ந்து அப்படியே வருது. அது சஸ்டெயின்டு, இங்கேயும் கேப் இல்லாமல் ரொம்ப அழகாக சங்கதிகள்லாம். மேலே போகும்போது ஒரே இடத்துல தான் அது கிராக். அது வந்து நீங்கள் வேணும்னு பண்ணல, அது அந்த நேரத்தில் அப்படியே ஆயிடுச்சு அது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெரி நைஸ். காட் பிளஸ். தேங்க்யூ சார். சூப்பர். இப்போ இந்த ரவுண்டுக்கான ஸ்கோர் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சூப்பர். ஸோ அடுத்ததாக அமல்ராஜ் சார், உங்களுடைய ஸ்கோர். சூப்பர். ஸோ சூப்பர் மிஸ்டிகா, அடுத்த ரவுண்டும் பட்டை கிளப்புங்க. தேங்க்யூ. ஸோ டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் நம்பர் 6 ஃப்ரீ ரவுண்டினுடைய 2வது போட்டியாளர் மிஸ்டிகா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக அற்புதமான ஒரு பாடலை பாடி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க எனர்ஜியா. ஸோ அப்போ இந்த எனர்ஜி இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வரக்கூடிய 3வது போட்டியாளர் அடலினா ரைனா. லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். ஸோ அடலின் ரைனா, கரெக்டா? இப்போ கரெக்டாக பேர் சொல்லிட்டேன். முதல்ல நான் தப்பாக சொன்னேன்னு கோவப்பட்டீங்களா? இல்லைண்ணா, அப்பெல்லாம் கோவப்படலாம். கோவப்பட்டு என்ன என் பேரை நீ கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன்னா வந்த 5 டீம்லையுமே எனக்கு இந்த பேருக்கும் எனக்கு தான் பயங்கர தகராறாகவே இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்க, எங்கேருந்து வரீங்க? திருச்சியிலேருந்து வரேண்ணா. திருச்சியிலேருந்து வரீங்க. திருச்சியில் எந்த பங்கு, என்ன சர்ச் நேம்? சென்ட் லூர்ட்ஸ் சர்ச். திருச்சியில் லூர்து மாதா ஆலயம். ஸோ சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் இருக்குல்ல, அந்த இடம். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ பார்த்தீங்களா, உங்கள் ஊரில் உள்ள இடமும் எனக்கும் தெரியுது. சாரி, உங்கள் எல்லாருடைய ஊரில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும். இல்லை தம்பி, அதெல்லாம் தெரியுதுன்றதை காட்டிக்கிறதுக்கு தான் நீ 10 கேள்வி உனக்கு தெரிஞ்ச விஷயமா கேட்குற. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதா, இதுக்கு முன்னாடி இருக்கிறதா, எல்லா இடமும் சொல்லிட்டோம்ல. எந்த பங்கு, எந்த இதெல்லாம் பேரண்ட்ஸ்லாம் கேட்டாச்சு, சொல்லியாச்சு. இப்போ அடுத்தது போக வேண்டியதானே. நீங்க அதை சொல்லும் போது எனக்கு இன்னொன்று ஒரு விஷயம் டக்குன்னு கன நேரத்தில் உதயமாச்சு. சொன்னா டென்ஷன் ஆகக்கூடாது. பரவாயில்ல, சொல்லுப்பா. யாதும் ஊரே யாவரும் கேளீர், கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருக்கிறார். அதுக்கு மேல என்ன வேணும்? ஓ, இப்போ இத வந்து நீ ரெடி பண்ணிட்டு வந்துட்ட. இல்ல 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 எங்க போடுறதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த. கரெக்டா தட மாட்டின உடனே அப்படியே ஏதோ ஒரு முடிவுக்கு வராமல, நீங்க மேல கலைக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து பொதுவா ஒரு கருத்தை சொல்லி
அமர்ராஜ் சார். யாதும் ஊரே யாவரும் கேளிரு. ஸோ அதனால அந்த கேளிர் அந்த உறவினர்ல ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ சிறப்பு பாடல் பாட ரெடியா இருக்கிறீங்களா? ரெடிண்ணா. ஸோ ஆல் தி பெஸ்ட்.
ரைனா, ரொம்ப 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 சூப்பராக அப்படி உருக்கும் வண்ணமாக எல்லாரும் பாட்டிங்க. தேங்க்யூ. பாடலை கேட்டு எல்லாருமே அப்படியே மெய் மறந்து போய் அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஸ்தம்பிச்சு பண்ணிட்டாங்க. எத்தனை நாள் இந்த பாட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்க? 1 வீக் மேலே இருக்கும். 1 வீக் மேலே ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஸோ ரொம்ப சூப்பராக பாட்டுங்க. நீங்கள் பாடி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அம்மா முகத்தில் அப்படி சிரிப்பை பார்க்கணும். ஐயோ ஸோ சிறப்பு. இப்போ நம்மளோட ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டலாம். ரொம்ப ப்ரொஃபஷனலாக பாடினாங்க. சங்கதிலாம் சான்ஸே இல்லை. அதில் வர நடுவில்லாம் ரொம்ப கஷ்டம் லைவாக பாடுறது. அதுவும் அந்த மாதிரி காம்படிஷனில் சின்ன பசங்க பாடுறது வந்து சேலஞ்சிங். அது ரொம்ப நல்ல வெரி குட் சிங்கர். நீங்கள் வாய்ஸும் நல்லா ஹை பிச் கூட நல்லா இருந்தது. ரொம்ப சேலஞ்சிங்காக பாருங்க, கான்ஃபிடென்ட்டாக பாடுறீங்க. தேங்க்யூ சார். சூப்பர். தேங்க்யூ சார். சூப்பர். அண்ட் ஃபைனலி எக்ஸ் பால்ராஜ் சார், நீங்கள் சொல்லுங்கள். ஃபுல் மார்க் கொடுக்கலாம் உனக்கு. ஒண்டர்ஃபுல் சிங். தேங்க்யூ சார். சூப்பர். அதாவது ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபைனலாக போட்டுட்டு ஃபைனலாக கேட்போம், ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் கேட்போம். அந்த மாதிரி ப்ராசஸ்டாக இருந்தது வாய்ஸ், நல்லா இருந்தது. ஆனால் செகண்ட் சரணத்தில் ஏதோ லிரிக்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிட்டியா? 2வது சரணத்தில் வார்த்தைகள் எதையும் மறந்துட்டீங்களா இல்லை விட்டுட்டீங்களா இல்லை மாற்றிட்டீங்களா? ஃபஸ்ட்டு சரணத்தில் இருக்கிற அந்த இது வந்துச்சு சார். அப்படியே பாடிட்டல்ல. ஃபஸ்ட்டு 2 3rd லைனும் வந்துடுச்சு. 4th காணோம். ஃபோர்த் லைன் நான் ஃபஸ்ட்டு சரத்தை பாடிட்டேன். அதான் அதெல்லாம் நோட் பண்ணேன். பட் வெரி குட் சிங்கிங். பரவாயில்ல, ஒத்துக்கிட்டேன். குட் சிங்கிங், நல்லா இருந்தது, நல்லா அருமையாக பாடினேன். ஓகே, காட் பிளஸ். சூப்பர். ஸோ ரொம்ப ரைனா அழகாக பாடியிருக்கிறீங்க. எல்லாருமே வந்து கவர்ந்து இருக்கிறீங்க. உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன? சார் வந்து ஃபுல் மார்க் அப்படின்னு சொன்னாலும் அந்த மார்க் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சூப்பர். அண்ட் எக்ஸ் பால்ராஜ் சார், நீங்கள் சூப்பர், அட்டகாசம். ஸோ வாழ்த்துக்கள் ரைனா. இன்னும் செகண்ட் ரவுண்ட்லேயும் இது போல் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பாக நம்முடைய கடைசி அணியினுடைய 3வது போட்டியாளர் ரைனா சிறப்பாக பாடியிருக்காங்க. ரொம்ப வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்க. எல்லாரும் ரசித்து பார்த்தாங்க, ரசித்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த வகையில் டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் நம்பர் 6 ரவுண்ட் நம்பர் 1 ஃப்ரீ ரவுண்டில் வரக்கூடிய அடுத்த 4வது போட்டியாளர் ஷர்வின் இமானுவேல். லெட்ஸ் வெல்கம். ஹாய் இமான். ஹாய் சார். உங்களை இமானுவேல்னு கூப்பிடுவாங்களா இல்லை இமான் அப்படின்னு கூப்பிடுவாங்களா ஷார்ட்டா? இமானுவேல். இமானுவேல் அப்படி ஃபுல்லாக தான் கூப்பிடுவாங்களா? ஸோ சூப்பர். அதனால் அவங்கள இமானுவேல் அப்படின்னே கூப்பிட்டுருந்தேன். ஸோ எங்கே இருந்து வரீங்க? எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் பெங்களூர்லேருந்து வரோம். பெங்களூர்லேருந்து வரீங்களா? ஸோ பெங்களூரில் எந்த ஏரியா? மஞ்சுநாத நகர், 3rd கிராஸ், ராமூர்த்தி நகர். ஃபுல் டீட்டெயில் அட்ரஸோட சொல்லியாச்சு. எந்த சர்ச்சு? சென்ட் ஜான் பால் II சர்ச். சென்ட் ஜான் பால் சர்ச். ஓகே, சூப்பராக தயாராகிட்டு வந்திருக்க போல நீ கேட்குற கேள்வி பார்த்துட்டு. இல்லை எல்லா எபிசோடும் பார்த்துருப்பாருன்னு நினைங்க. பார்த்துட்டு இவன் இதை தான் கேட்பான், இதை தான் சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் ஒரு ப்ரிப்பேர்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்படியா? வீட்டில் சொல்லி அனுப்புனாங்களா? கொஞ்சம் சொல்லி அனுப்புனாங்க. ஸோ அதாவது நம்மளுடைய டிவைன் சிங்கர் ஜூனியரில் ஏற்கனவே நான் சொன்னேன், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம நடத்தும் போது கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் அதில் பங்கெடுத்தாங்க. அதில் வந்து வெளிநாடுகளில் இருந்தும் வந்துருந்துச்சு, அதுபோல் வெளி மாநிலங்கள். ஸோ அதுக்கு ஒரு சாட்சியாக நம்மளுடைய பக்கத்து மாநிலத்திலேருந்து தம்பி பெங்களூர்லேருந்து கிளம்பி வந்திருக்கிறார் போட்டியில் கலந்து கொள்வதற்காக. ஸோ என்ன பாட்டு பாட போறீங்க? உம்புகளை பாடுவது பாட போறீங்க. பாட ரெடியாக இருக்கிறீங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா பாடுங்க. தேங்க்யூ.
இமானுவேல் ரொம்ப சூப்பராக பாடினீங்க, அட்டகாசமாக இருந்துச்சு. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, ஆக்சுவலாக பெங்களூர்லேருந்து வரேன்னு சொன்னீங்க. இங்கே நிறைய பேர் அந்த தமிழ் வாசிக்கிறதுக்கு எல்லாருமே இங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு தமிழ் நல்லா வாசிக்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம். அப்போ எப்படி இந்த பாடல் கேட்டே நீங்கள் பாடலை மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? ஸோ ரொம்ப சூப்பர், அட்டகாசமாக அற்புதமாக பாடினீங்க. அதுவும் நீங்கள் கேட்டே இந்த பாடல் பாடினீங்க அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களோட வாய்ஸ், உங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பர். யார் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தா சாங் இதை? அம்மா செலக்ட் பண்ணி. ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் அம்மா தான் செலக்ட் பண்ணாங்க. எங்கள் அக்கா ட்ரெயின் பண்ணாங்க பாடுறதுக்கு. ஓ, 2 பேரும் சேர்ந்து. சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ நம்மளுடைய ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுடலாமா? ரெடியாக இருக்கிறீங்க? ஓகே, சூப்பர். நம்ம ஜட்ஜஸ் கமெண்ட் கேட்டுடலாம். இமானுவேல், ரொம்ப அழகாக பாடினடா நீ. தேங்க்யூ. ரொம்ப ரசித்து அப்படியே இந்த கையெல்லாம் அப்படி வச்சுட்டு குரல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ மேம். சின்ன பையன் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாக வந்து அழகாக பாடின. ஆனால் நீ வந்து இன்னும் நல்ல சிங்கர் ஆகணும்ல, பெரிய சிங்கர் ஆகணும்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், தாளத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் அப்பப்போ அங்கங்கே சுதி போகுது. இதெல்லாம் வந்து இப்போ நான் சொன்னால் உனக்கு புரியாது. நீ ஆனால் கிளாஸுக்கு அம்மாட்ட சொல்லி கிளாஸ் என்ன ஏதாவது மியூசிக் கிளாஸில் வோக்கல் சேர்த்து விடுங்கன்னு சொல்லி நீ கண்டிப்பாக போய் கற்றுக்கணும். ரொம்ப அழகாக பாடுறேன் நான். அதுவும் அந்த மேல் நோட்டெல்லாம் வந்து பயமாக இருந்துச்சு எனக்கு, ஆனால் அழகாக ரீச் பண்ணுறேன். தேங்க்யூ மேம். ரொம்ப க்யூட்டாக பாடினேன், அழகாக பாடினா. நான் கண்டிப்பாக நீ மியூசிக் கற்றுக்கணும், கற்றுக்கிட்டு செம்மையாக பாடணும். நிறைய பாட்டெல்லாம் பாடி நீ பெரிய ஆளாக வரணும். ஓகேவா? தேங்க்யூ மேம். இந்த பசங்க பாடும் போது இந்த ட்ரெயினர்ஸ் பாடுற பாடு இருக்கே, ஏ அப்பா, இவன் பாட ஆரம்பிக்கும் போது இங்கே எங்கே அந்த தம்பி அங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டான். என்ன பண்ணுறா இவன், திடீர்னு ஏதோ விகாரமாக நல்லா தானே நின்றுட்டு. அப்புறம் பார்த்தா நம்ம அக்கா யார், சைரன் அக்கா. அண்ணா ஒரு நிமிஷம் அதை பிடிங்க. ஆமா, இவரு அமல்ராஜன். அமல்ராஜன் அங்க அங்க வெளியே அவர் பேர் என்ன? ஜெரோம். அதை முடிச்சிட்டாரு. இதை முடிச்சிட்டு ஃபுல்லு அபிநயங்கள் தான். இங்க இருந்தா ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்குது இங்க. இந்த 3 பேருக்குள்ள அருளை தான் இன்னும் நான் வாட்ச் பண்ணல. அடுத்துதான் பார்க்கல. உஷாராயிட்டான். இப்போ நீங்க சொன்னதால உஷாராயிட்டான். இவங்க பாடும் போது அங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு பீதினா, இங்க பர்ஃபார்மன்ஸ் பிரிச்சு எடுக்கிறாங்க. இவங்க விட்டா மைக்க புடுங்கி இவங்க பாடிட்டு வந்துருவாங்க போல இருக்கு. நான் பயந்துட்டேன், என்ன ஆச்சு இவனுக்கு. ஆனா அதுவும் கியூட்டா தான்டா தம்பி இருக்கு. வாயை நல்லா ஓபன் பண்ணி பாட சொல்றேன். நான் சொன்னதை நீ செய்கையில காட்டினேன், உணர்வு பூர்வமா உணர்ந்து. ஜெரோம் சூப்பர் 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 சூப்பர். ரொம்ப நல்லா பண்ணாரு. அதுவும் அதர் ஸ்டேட்லேருந்து வந்துட்டு தமிழ் வந்து எப்பயாவது தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அது கற்றுக்கிட்டு பாடுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது இந்த பாட்டு வந்து நம்ம இருட்டிலே பாடுற பாட்டு. இது தமிழில் வந்து தமிழ் சர்ச்சஸில் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா இந்த பாட்டு பாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு அது. அதை எடுத்து ஏன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் போகும் இல்லை ரேஞ்சு. அது வந்து அந்த பிச்சு பாடுறது பெரிய செகண்ட் ஷரனா பிச்சு எடுத்துட்டான். லிரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது, தப்பாக இருந்தது. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் குட் சிங்கிங். சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். ஆக்சுவலாக இந்த தம்பியை நமக்கு இமானுவேலை பார்த்த உடனே என்னன்னா, நமக்கு 4th ரவுண்ட்ல நிவின் வந்தாரு குட்டிமா. ஸோ நிவினோட பிரதர் மாதிரியே இருக்கிறாப்ல டக்குன்னு. சூப்பர், நல்லா பாடுங்க இமானுவேல். ஸோ மீண்டும் வாழ்த்துக்கள். உங்களுக்கான ஸ்கோர் என்னன்னு செக் பண்ணிடலாமா? ஓகே சார். சூப்பர். ஸோ அடுத்ததாக அமல்ராஜ் சார், நீங்க சூப்பர். ஸோ சூப்பர் இமானுவேல். இன்னும் செகண்ட் ரவுண்ட்ல சூப்பரான ஒரு சாங் சூஸ் பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். செகண்ட் ரவுண்ட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சிறப்பாக நம்முடைய டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் நம்பர் 6 ஃப்ரீ ரவுண்டில் 4 போட்டியாளர்கள் திறம்பட அவருடைய திறமைகள் என்ன அப்படிங்கிறத காட்டிட்டாங்க. இப்போ இந்த சுற்றினுடைய இறுதி போட்டியாளர் இப்போது மேடைக்கு வர இருக்கிறார். ஜோல்சனா, லெட்ஸ் வெல்கம். ஜோல்சனா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. ஸோ எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஈரோடுல இருந்து வரீங்க. சத்தியமங்கலம். ஸோ பயங்கரமான ஃபாரஸ்டான ஏரியா இருக்குமா உங்கள் ஏரியா பக்கம்? சூப்பர். என்ன பாட்டு பாட போறீங்க? திருச்சபையாயுன் பீடம் வந்தோ. சூப்பர். யார் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க? நீங்களே சூஸ் பண்ணிட்டீங்க. ப்ராக்டிஸ் கொடுத்தது அதுவும் நீங்களேவா? ஸோ சூப்பர். எந்த சர்ச் உங்களுடைய சர்ச்? பாரிஸ் நேம்?
சென்ட் ஜான் டி பிரிட்டோ, சத்தியமங்கலம். சத்தியமங்கலம். சூப்பர். பாட ரெடியாக இருக்கிறீங்களா? ரெடி. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணீங்க ஜோல்சனா. எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? ஒரு வருஷம் ஆச்சு அந்த பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணி. ஒரு வருஷம் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாரமாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஓகே, இங்கே நம்ம டிவைன் சிங்கருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு சாங் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ இதே பாட்டு தான் பாடி அனுப்புனீங்களா? ஆமாங்க. ஸோ இதே பாட்டை பாடி அனுப்பி இப்போ அந்த அடுத்த ரவுண்ட்லேயே அதே பாட்டை பாடி எல்லாருக்கிட்டையும் கிளாப்ஸ் வாங்கிட்டீங்க. ஸோ சூப்பர்.
நம்முடைய ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? அமல்ராஜ் சார் சொல்லுங்கள். நல்லா பாடினாங்க. நல்ல வாய்ஸ் வந்து மின்மினி வாய்ஸ் மாதிரி. திடீர்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், ப்ளேபேக் சிங்கர் அவங்க மின்மினி வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. நல்லா பாடினாங்க, ஸ்ருதியோடு பாடினாங்க, கரெக்டாக பாடினாங்க, நீட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ. குட்மா. சூப்பராக. சொர்த்தா கிரேஸ் மேம் நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப நீட் பர்ஃபார்மன்ஸ். அவங்களோட வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல சாங் செலெக்ஷன். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சாங் எடுத்து நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிங்க. எனக்கு வந்து அங்கங்கே கொஞ்சம் லிரிக்ஸ் உச்சரிப்பு பார்த்துக்கணும், டிக்ஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது ஏன் திருப்பி திருப்பி எல்லா ரவுண்ட்லேயும் நான் அதை நாங்கள் எல்லாருமே இன்சிஸ்ட் பண்ணுறோம். அகைன் நான் இதையும் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இத்தனை க்ரைட்டீரியாவில் நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும்னு எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் உச்சரிப்புக்குன்னு ஒன்று இருக்குது. ஈவன் அது இல்லைனாலுமே நாங்கள் அதை பார்த்துருப்போம். ஏன்னா தமிழுக்கு வந்து உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். பட் அதுக்கு அந்த க்ரைட்டீரியாவுக்கு தனி மார்க்ஸ் உண்டு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வார்த்தைகள் உச்சரிப்பில் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் குறையும். அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். அதில் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றபடி ரொம்ப நீட் பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஃபைனலி பால்ராஜ் சார் நீங்கள் நல்லா பாடினீங்க. சரணம் மாற்றி பாடினீங்களா? ஆமாங்க சார். 1 2 இல்லையா? ஆமாங்க சார். பரவாயில்ல, அது உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி பாடிட்டீங்க. 2 1ஆவும் 1 2ஆவும் அப்படி பாடிட்டாங்க. ஓகே, வெரி குட், நல்லா பாடினீங்க. தேங்க்யூ. குட், சூப்பர். ஸோ சூப்பர் ஜோல்சனா, எல்லாருடைய பாராட்டையும் பெற்றிருக்கிறீங்க. ஸோ எல்லாரும் அப்படியே உங்களை பாராட்டணும்னு அந்த அப்பா முகத்தில் சிரிப்பை பாருங்கள், அப்படி பயங்கரமாக ஒரு சிரிப்போட வா சூப்பராக பாட்டாங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி. சிறப்பு. இப்போ உங்களுக்கான ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சூப்பர். அண்ட் அமல்ராஜ் சார் நீங்கள் அட்டகாசம். ஸோ சூப்பர் ஜோல்சனா, இன்னும் இதே மாதிரி ரவுண்ட் 2 அட்மின் ரவுண்டில் சூப்பரான பாடலோட காத்திருப்பீங்க. நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்காக சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இதே மாதிரி பார்க்குறதுக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ அன்பர்களே, டிவைன் சிங்கர் ஜூனியர் இயேசுவின் சிட்டுக்கள் பாடட்டும் மெட்டுக்கள். நம்முடைய 5 சிட்டுக்களும் ரொம்ப அற்புதமான மெட்டுக்களை இசையமைத்து பாடி சூப்பராக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ஆவலோடு இருக்கிறாங்க இந்த ரவுண்டுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும், சுற்றுடைய முடிவு அடுத்த 2வது அட்மின் ரவுண்டில் தான் தெரியும். ஸோ அதனால் அட்மின் ரவுண்டுக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கணும், இன்னும் 1 வாரம். ஸோ அன்பர்களும் எல்லாருமே என்ன அப்படின்னா நிகழ்ச்சி பார்க்கும்போது ஒவ்வொரு வாரம் ஸோ இந்த குழந்தையா இருக்குமா அந்த குழந்தையா இருக்குமா அப்படின்னு சொல்லி 1 வாரம் சஸ்பென்ஸ்லேயே இருப்பாங்க. அதே சஸ்பென்ஸோடய அவங்க என்ன பண்ணட்டும், காத்திருக்கட்டும். ஸோ அன்பர்கள் அடுத்த வாரம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ரவுண்ட் ரொம்ப சிறப்பாக அமைய காரணமாக இருந்த நம்முடைய குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப 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 அற்புதமாக பாடினீங்க. எல்லாருக்குமே நன்றியும் பாராட்டுகளும். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக நீங்கள் பாடுறத மெய் மறந்து ரசிச்சுட்டு இருந்த உங்களுடைய பெற்றோர்கள், உங்களோடு வந்த எல்லாருக்குமே நன்றியும் பாராட்டுகளும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக எல்லா நிகழ்ச்சியிலையும் அவங்கள பற்றி சொல்லி அதாவது போர் அடிக்கலாம்ல, சூப்பராகவே ரொம்ப ரொம்ப அப்படி எனர்ஜெட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்மளுடைய நிகழ்ச்சியாக கொண்டு போயிட்டுருங்க. அப்பப்போ சாம் இருக்கிறதுனால என்னவோ இது வந்து டிவைன் சிங்கர் மாடலேருந்து அப்படியே டக்குன்னு பிரைஷன் வர்ஷிப் மாடலுக்கு அப்பப்போ போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ சாம், ஜொனத்தன் அண்டு சிமியோன், நன்றி, தேங்க்யூ. சார் பால்ராஜ் சார் ஏதோ சொல்ல விரும்புகிறாங்க, சொல்லுங்கள் சார். இந்த 5 பேர் பாடினதுலையும் ஃபென்டாஸ்டிக்காக வாசித்தாங்க 3 பேருமே. ரொம்ப சூப்பர் பிளே, சூப்பர். அதுபோல் இந்த சுற்றிற்கான மதிப்பீடுகள் அற்புதமாக 3 பேரும் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஸோ நம்ம சைலண்ட் ஜட்ஜோடைய மார்க் மட்டும் தான் ரொம்பவே சைலண்டாக இருக்குது. அதனால் எல்லாரும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையே, அடுத்த ரவுண்டில் தானே தெரியும் அப்படின்னு அவளோட இருக்கிறாங்க. ஸோ நடுவர்கள் திரு பால்ராஜ் சார் அவர்களுக்கும், திருமதி கிரேஸ் மேம் அவர்களுக்கும், திரு அமல்ராஜ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுக்கும். தேங்க்யூ. ஓகே என்பர்களே, நம்முடைய டிவைன் சிங்கர் ஜூனியர் சூப்பர் 30 ரவுண்ட் அதனுடைய இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 10 வாரங்கள் கடந்து இன்னைக்கு 11வது வாரத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் நமக்கு மீதி இருக்கிறது. ஸோ இப்போ இந்த 12வது வாரத்தில் அந்த 6வது இடத்தை பிடிக்கக்கூடிய அந்த குட்டீஸ் யார் அப்படிங்கிறது தெரிய போகுது. அதுவரை இணைந்திருங்கள் நமது மாதா தொலைக்காட்சியோடு. இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் டிவைன் சிங்கர் ஜூனியர் இயேசுவின் சிட்டுக்கள் பாடட்டும் மெட்டுக்கள். அதோட இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கு எல்லாருக்கும் தெரியும், கடந்த 10 வாரங்களாக நடுவர்கள் ரொம்ப சிறப்பாக அவர்களுடைய பணியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுலேயும் திருவாளர் பால்ராஜ் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஒரு தமிழ் ஆசிரியர் போல அதாவது உட்காந்து எந்தெந்த இடத்துல அந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் குழந்தைகளுக்கு வரணும், அதில் உச்சரிப்புகள் மெயினாக தமிழ் மொழியோட உச்சரிப்பு ஒவ்வொரு குழந்தையும் அதை பாடல் பாடுகின்ற பொழுது அதை எப்படி அழுத்தமாக உச்சரித்தால் அதனுடைய அந்த இசையின் சுவை இன்னும் அதிகமாக கூடும், அந்த வரைக்கும்
அது சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா பெரியவங்களுக்கு தான் புரியும் அப்படின்னு கிடையாது. அந்த வந்து பாடக்கூடிய சின்ன பிள்ளைங்களுக்கு கூட புரியும் வண்ணம் அழகாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நடுவர் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க, திருவாளர் எக்ஸ் பால்ராஜ். அப்புறம் இந்த ஃப்ளோர் வந்து இந்த ஃப்ளோர் அப்படிங்கிறப்போ நாட் ஓன்லி நம்முடைய டிவைன் சிங்கர் ஃப்ளோர், ஒட்டுமொத்த மாதா தொலைக்காட்சியை இங்கே பின்னாடி திரைக்கு பின்னால் பணி செய்கிறவங்களாம் அவங்க ரொம்ப குதூகலமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் யார் அப்படின்னா நம்முடைய கிரேஸ் மேம் தான். ஸோ ரொம்ப கலகலகலன்னு அவங்களும் மகிழ்ச்சியாக இருந்து இன்றைக்கி நம்முடைய ஃப்ளோரையும் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது. ஒரு மேத்ஸ் டீச்சரை பார்த்த மாதிரியே இருக்குது அவங்ககிட்ட. எதை சொன்னாலும் அப்படி மைக்கை எடுக்க போயிட்டாங்கனால இங்கே உள்ளுக்குள்ள திக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சது. கண்டஸ்டன்ட்டுக்கு அடிக்கிறதோ இல்லையோ எனக்கு அடிக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இந்த ஃப்ளோரை கலகலன்னு வச்சிருக்கக்கூடிய நம்முடைய கிரேஸ் மேம் அவங்களும் அதிகமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இங்கே வரக்கூடிய போட்டியாளர்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட. ஸோ தமிழ் உச்சரிப்பு வந்து ரொம்ப 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 நம்முடைய நடுவர்கள் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க. அதை சொல்லக்கூடிய விதம் எப்படின்னா ரொம்ப யதார்த்தமாக குழந்தைகளுக்கிட்டே கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நடுவர் இரண்டாவதாக நமக்கு கிடைத்திருப்போ திருமதி கிரேஸ் அவர்கள். தொடர்ந்து வந்து ஒரு அமைதி புயல். ஸோ நானும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3-4 எபிசோட்ஸ் 4 வாரம்லாம் போகிறப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப அமைதியான மனுஷன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அவனை பார்த்துட்டு இருக்கிற அன்பர்களும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த புயலுக்கு பின்னே ஒரு அமைதிங்கிற மாதிரி இந்த அமைதிக்கு பின்னே ஒரு புயல் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் எபிசோட்ஸ் போக போக பார்த்தீங்கன்னா சில நேரம் நல்ல பாயிண்ட்ஸ், அதாவது என்னையை கலாய்க்கணுனாலும் கூட என்ன அப்படின்னா சார் என்ன பண்ணிடுறாரு, நம்ம சொன்னால் நம்மளை அமைதின்னு சொல்லியிருக்கிறாங்க, நம்ம வாய் திறக்கக்கூடாது, அதனால் என்ன பண்ணுவோம் பக்கத்தில் மேம் ஏற்றி விட்றாரு, மேம் இதை சொல்லுங்கள் போங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி அமைதி புயலாக இருக்கக்கூடிய நம்முடைய அமல்ராஜ் சார்